என்ன பண்ணுறாரு, மகா கூட ரொம்ப நெருங்கி பழகுறாரு. மகாக்காக அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு. அதே மாதிரி மகா கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாகவும் நடந்துக்கிறாரு. இதனால் மகாவும் சூர்யா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இதை பார்க்குற ராஜலட்சுமி வந்து செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விழாக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை, அவங்க வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க சித்ரா. சித்ரா டாக்டரை கூட்டின்னு வந்து எல்லா முன்னாடி நிரூபிக்கிறாங்க. இது டாக்டர் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா வந்து வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து வேணும்தான் நாடகம் போட்டேன், ஆனால் நான் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன், எல்லாரையும் என்னை திட்டுறீங்க, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் மகா தான். நான் வந்து கர்ப்பமாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், கௌதமணி கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ கர்ப்பம் வந்து இருக்கிற மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் நான் புத்தி கெட்டுத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டேன். என் மேலே வந்து எந்த தவறுமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் மகா தான் அப்படின்ற மாதிரி மகா மேலே பழியை தூக்கி போட்டுடுறாங்க. மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற ஐஸ்வர்யா, என்ன எதுக்கு இழுத்து விட்ற, சொல்லு, உனக்கு இது முன்னாடியே நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயம் தெரியும் தானே அப்படின்னோடனே உடனே வந்து ஆமாம் எனக்கு தெரியும் தான், பார்த்தீங்களா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே எனக்கு தெரியறது உண்மை தான், ஆனால் இதுக்கு காரணம் நான் கிடையாது, எனக்கு வந்து கல்யாணம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு நடந்த அன்னைக்கு தான் தெரியும், தயவுசெய்து எல்லோரும் என்னை நம்புங்கன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா அக்கா தங்கச்சிக்கு 2 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நொடி கூட நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. சரி நாங்களாம் முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக தாத்தா வந்து முடிவு பண்ணணும், நீங்கள் பெரியவங்க வீட்டுக்கு நீங்களே முடிவு பண்ணுங்கள், இப்படிப்பட்டவங்க இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க. அதனால் தாத்தா பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா கிட்ட வந்து மகா வந்து பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, தயவுசெய்து வந்து இதை தப்பாக நினைக்காதீங்க, நான் வேணும்னு வந்து இதை வந்து பண்ணலை. அப்போது நீ பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்கிறியா, ஆமாம் நான் வந்து தப்பு பண்ணலை, நான் மறைச்சது உண்மைதான், ஆனால் நான் மறைச்சினே தவிர நான் வந்து இதெல்லாம் வந்து அவளுக்கு செய்ய சொல்லி சொல்லவே சொல்லலை, அவள் பொய் சொல்கிற ஐஸ்வர்யா, தயவுசெய்து நம்பாதீங்கன்றாங்க. ஆக மொத்தத்தில் உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, இந்த குடும்பத்துலேருந்து நீ வந்து மறைச்சிருக்க, இந்த குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க, என்னமோ நீங்கள் வந்து உண்மை பேசுகிற ஒரு மாதிரியும் நீங்கள் மறைக்காத மாதிரி பேசுகிறீங்க, ஏன் அக்காக்காக நான் உண்மை மறைச்சேன்னா நீங்கள் உங்கள் தாத்தாக்காக வந்து என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க பொய் சொல்லி, என்னை விரும்புகிறதா, அது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதிர்ச்சடைகிறாரு. உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னோடனே சரி அப்போ இதுவும் அதுவும் ஒன்றாயிடுமா, நான் வந்து தாத்தா வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து நீ பண்ணது கொஞ்சம் கரெக்டாக இதுக்கு அப்புறம் அந்த நாடகமும் கிடையாது, கவலையே படாத, இதுக்கப்புறம் உன்னை நான் விரும்பவே மாட்டேன், உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, ஃபஸ்ட்டெல்லாம் உன் மேலே எனக்கு கோவம் தான் இருந்தது, ஆனால் எப்போ நீ இந்த மாதிரி தப்பு பண்ணி இதுலேருந்து உன் மேலே வெறுப்பு உண்டாயிடுச்சு, உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, தயவுசெய்து இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையை வச்சுக்காத, உங்ககிட்ட பேசணும்னா எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க நம்ம மகா. அடுத்து வந்து இங்கே மகா வந்து என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தாத்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு எதையுமே செய்யலை, ஜஸ்ட்டு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் மறைச்சேன் அவ்வளோதான், மற்றபடி உங்களை ஏமாத்துறணும் இந்த குடும்பத்தை ஏமாத்துறோம் நினச்சி கூட பார்க்கல, நான் சொல்லி எவ்வளோ சொன்னேன் அவள் தான் கேட்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாரும் வந்து காத்துட்ருக்காங்க. இவளுங்க 2 பேரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தாத்தா வந்து இந்த குடும்பத்துலேருந்து யாரும் பெரியது எனக்கு பிடிக்கல, என் பேத்திங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக என் பேத்திங்கன்னா நான் வெளியே அனுப்ப முடியாது, எனக்கு 2 பேருமே என் பேத்திங்க தான், என் பேத்திங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தான் என்னோடய முடிவு அப்படின்னோடனே உடனே வந்து நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சூர்யா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்ச நாள் தான் இருப்பார், டாக்டர் சொன்னது எல்லா விஷயம் சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வேறு வழி இல்லாமல் இதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க.